அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவமிதித்வைனம் நானுஷோசிதம் அர்ஹசி. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவமிதித்வைனம் நானுஷோசிதம் அர்ஹசி. ஓ, சோல் ஆன்மா வந்து பார்க்க முடியாது, ஓகே, புரிஞ்சுக்க முடியாது, அது அசைக்க முடியாது, ஓகே. இதை நினச்சி நீ வந்து இறந்தவர்களுக்காக வருத்தப்படாதுன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார், ஓகே. இது 2வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நம்ம உடல்நிலை ஆன்மாங்கிறது தான் இந்த அத்தியாயமே ஆக்சுவலாக. இப்போ வந்து வாசாம்சி சுண்ணானி நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, 2:22 பழைய ஆடைகளுக்கு வந்து புதிய ஆடைகளை உழுத்துவது போல் ஆன்மா வந்து இன்னொரு உடலை ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐனம் செஞ்சந்தி சஸ்தான் ஐனம் தகதி பாவகா. இந்த சோலை வந்து ஆன்மா வந்து எந்த வெப்பனாலும் அடிக்க முடியாது, எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது, நனைக்க முடியாது, அப்படி பார்த்தோம். இப்போ 24வது ஸ்லோகம் அச்சேத்தியம் அத்தாகியம் அக்லேத்திய சோஷிய வச்ச நித்திய சர்வகதஸ்தானூர் அச்சலோயம் சனாத்தனா. இதுவும் வந்து ஆன்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுது. இந்த இண்டிவிஜுவல் சோலை வந்து பிரேக் பண்ண முடியாது, அதை கரைக்க முடியாது, அதை எரிக்க முடியாது, திருப்பி அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனசில் பதிக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இதுலேயும் பாருங்கள், உலர்த்த முடியாது, நனைக்க முடியாது, எரிக்க முடியாது, அவர் எப்பயுமே இருப்பார், அன்சேஞ்சபிள், இம்மூவபிள், எட்டர்னலி சேஃப். இப்போ 2.25 2.25 பகவத்கீதா, ஓகே. ஸோ இதில் வேணான்னா இதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் அதோடைய குணாதிசயங்கள் சொல்கிறாங்க. எதோடைய குணாதிசயங்கள்? ஆன்மாவுடைய குணாதிசயங்கள், ஓகே. பாடி வந்து அழிஞ்சிடும், ஆனால் பாடி உடலை வந்து பார்க்க முடியும், ஆனால் ஆன்மாவை பார்த்தது இல்லை யாரும், ஓகே. அதான் இதோடைய ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதம் அர்ஹசி. இந்த மாதிரி ஆன்மாவை அழிக்க முடியாதனால, புரிந்து கொள்ள முடியாத, அசைக்க முடியாதனால இது தெரிஞ்சுட்டு நீ வந்து கூடாது, இந்த உடலுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்கிறார், ஓகே. இப்போ வந்து நம்ம 4 தடவை ஒரு லைன் 4 நாள் படிக்கலாம். ஈஸ்வரன் படிங்க. ஃபர்ஸ்ட் லைன் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம். ஓகே மத்தே. சுதா மத்தே 2வது லைன் அவிகார்யோயம் உச்யதே அவிகார்யோயம் உச்யதே அவிகார்யோயம் உச்யதே அவிகார்யோயம் உச்யதே அவிகார்யோயம் உச்யதே. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிருந்தா மாதாஜி 3வது லைன் தஸ்மாதேவ விதித்வை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தஸ்மாதேவ விதித்வைனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் வச்சிருக்கீங்களா, புக் வச்சிருக்கீங்களா பகவத்கீதா? வச்சிருக்கேன் பிரபு. ஓகே, 4வது லைன் படிங்க. நானுஷோசிதம் அர்ஹசி நானுஷோதிம் அர்ஹசி நானுஷோசிதம் அர்ஹசி அர்ஹசி நானுஷோசிதம் அர்ஹசி படிங்க. இல்லை 2 வட்டம் ஃபுல்லா படிக்கணுமா பிரபு? இல்லை, அந்த லைன் வந்து 2 வட்டம் படிங்க. 4 வட்டம் படிக்கணும். நானுஷோசிதம் அர்ஹசி. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு வட்டம் ஃபுல்லாக படிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். அவிகார்யம் அசிந்த்யோய் அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யம் உச்யதே. போயிடுச்சு. தஸ்மாதேவ விதித்வைனம் நானுஷோசிதம் அர்ஹசி. ஓகே. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யம் உச்யதே. அவிகாரியம் என்னது? அன்சேஞ்சபிள், மாற்ற முடியாது. தஸ்மாதேவ விதித்வைனம். இதை தெரிஞ்சுக்கிட்டு, எனவே இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அனுசோசிதம் அருகசி. அனுசோசிதம்னா வருந்துறது, நீ வருந்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இப்போ வரிசையாக வந்துடலாம். நம்ம சாருமதி மாதாஜி படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசிரியர் 2வது படி. சாருமதி மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் தானே பிரபுஜி? நீங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகத்தை படிச்சிடணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஓகேங்க பிரபுஜி. ஓகேங்க பிரபுஜி. அவ்யக்த்யோ அயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோ அயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோச்சிதமர்ஹசி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. Translation. Prabhuji. It is said that soul is invisible, inconceivable and immutable. Knowing this, you should not grieve for the body. You should not grieve for the body. Hare Krishna. Okay, Hare Krishna. Thank you, Mataji. Asini? Padi. Avyaktoyam achintyoyam avikaryoyam uchyate tasmadeva viditvainam nanu shoshitam arhasi. Nanu shoshitam arhasi. Okay, very nice. Batma Mataji, Batma Apan Mataji. हरे कृष्ण प्रभुजी. हरे कृष्ण माताजी. अव्यक्तोयमयचिन्त्योऽयम् अविकार्योऽयमुच्यते तस्मादेवं विदिद्वैनं नानुशोचितुमर्हसि. ओके, हरे कृष्ण. थैंक यू. हरे कृष्ण. मलय भाषा प्रभु. மீட்ல இருக்கீங்க இப்போ மலை வாசன் பிரபு. இன்னும் எடுக்கல, மீட் எடுக்கல நீங்கள். ஓகே, எடுத்துட்டீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா படிங்க. அவ்யக்தோ அயம் அசிந்தயோ அயம் அவிகார்யோ அயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுஷோசித்தும் அர்ஹசி. அர்ஹசி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, சரி வாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. अव्यक्तो अयम् अचिन्त्यो अयम् अविकार्यो अयम् उच्यते तस्मात् एवं विदित्वैनं नानु शोचितुम् अर्हसि. हरे कृष्ण. பிருந்தா மாதாஜி. ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி படிங்க. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण. अविद्योयम् अचिन्त्योयम् अविकार्योऽयम् उच्यते तस्मात् एवं विदित्वैनं नानुशोचितुम् अर्हसि. ओके, थैंक यू माताजी. थैंक यू माताजी. सुधा माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. अव्यक्तोयम अचिन्त्योयम अविकार्योयम उच्यते तस्मात् एवं विदित्वैनं नानुशोचितुम् अर्हसि. अर्हसि. அர்த்தம் படிங்க. ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இது சீனியம்மாள் உங்ககிட்ட புக் இருக்கா? அந்த புக் பகவத்கீதை கொடுத்துருக்காங்களா ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி? பழசு வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. சினிமா சரி, பரவாயில்ல, விடுங்க. அவங்க கேட்டுட்டு இருக்கட்டும். அவங்க ரெடியாக நீங்கள் சொல்லிடுங்க. வியாழக்கிழமை கிளாஸுக்கு பகவத்கீதை உண்டுன்னு சொல்லிடுங்க. சரி, சீனியம்மாள் மாதாஜி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் எடுத்துக்கோங்க. சரி, பரவாயில்ல. భగవద్గీత ముందర తీసింది ముందే చూసాయితే చూసా. அடுத்த வாரம் தான். தேடி எடுக்கணுமா? சரி, ஓகே, அடுத்த வாரம் சரி, ஓகே. சரிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் படிங்க. अव्यक्तोयम अचिन्त्योयम अविकार्योयम उच्यते तस्मात् एवं विदित्वैनं नानुशोचितुम् अर्हसि. சாரி, எது? 2.25. हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரூமில் படிங்க.
अव्यक्तोऽयम् अचिन्त्योऽयम् अविकार्योऽयम् उच्यते तस्मात् एवं विदित्वैनं नानुशोच्यति अर्हसि. ஓகே, நானும் அருகசி. ஓகே, சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகே, இதுவே கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்கிறார், இங்கே போர்க்களத்தை வந்து நீ யாருக்கா வருத்தப்பட வேணாம்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இப்போ 2.26 அடுத்த ஸ்லோகம் போகிறோம் இப்போ பகவத்கீதையில். இதுவுமே ஆன்மாவுடைய ஆன்மா பற்றி தான் சொல்கிறாரு. இப்போ ஒரு இது மாதிரி கேஸ் மாதிரி கொடுக்குறாரு. நீ வருத்தப்பட்டாலுமே அப்பையும் நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இதாக படிக்கலாம். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யமாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் மாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. சரி, நீ இப்போ இதெல்லாம் ஒத்துக்கல, நான் சொல்கிறதெல்லாம் நீ ஒத்துக்க அப்படியே வச்சுக்கலாம். நீ வந்து இந்த ஆன்மா வந்து பிறந்து இறக்குதுன்னு வச்சுக்கோ, எப்பயுமே அப்படியே வச்சுக்கோ. அப்பயுமே நீ எதுக்காக கவலைப்படணும்? ஓ வைட்டியாம அர்ஜுனா அப்படின்றார். இதுக்காக நீ மகாபாகனா ரொம்ப பலசாலின்னு அர்த்தம். நீ எதுக்காக கவலைப்படுற அர்ஜுனா? அது பிறந்து இறந்து போட்டு வச்சுக்கலாமே, அப்படி இருந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, ஏதோ லாஜிக் கொடுக்குறார் அந்த இதில். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. ஓகே, இது படிக்கலாம். இப்போ லட்சுமி மாதாஜி ஃபர்ஸ்ட் லைன் படிக்கலாம், 4 லோட படிக்கணும். அதச்சைனம் நித்யஜாதம் அதசைனம் நித்யஜாதம் அதசைனம் நித்யஜாதம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க ப்ளீஸ். சைனம் நித்யஜாதம் நித்யம் மன்யசே மிருதம். இல்லை, போதும் ஒரு லைன் போதும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எதுக்குன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் அது சொல்கிறோம். அப்படி அந்த லைனில் சொல்ல கொஞ்சம் மனப்பாடம். ஓகே, ஈஸ்வரி யஷ்மலை சொல்லுங்கள், 2வது லைன் சொல்லுங்கள். நித்யம் வா மன்யேசா மிருதம் மன்யசே நித்யம் வா மன்யசே மிருதம் நித்யம் வா மன்யேசா மிருதம் நித்யம் வா மன்யசே மிருதம். ஓகே, மன்யசே மிருதம். ஓகே, சுதா மாதாஜி 3வது லைன். ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ ததாபி த்வம் மகாபாஹோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி 4வது லைன். நைனம் சோசித்தும் அர்ஹசி. நயனம் சோசிதம் அர்ஹசி. நயனம் சோசிதம் அர்ஹசி. நயனம் சோசிதம் அர்ஹசி. நயனம் சோசிதம் அர்ஹசி. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இது வந்து நம்ம இப்போ திருப்பி விட்டு படிச்சிடலாம். நம்ம இப்போ அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. ஆசி படிக்க முடியுமா? 2.26. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசித்தும் அர்ஹசி. சாதி अदाचैनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तदापि त्वं महाबाहो नैनं सोचितुम् अर्हसि. नैनं सोचितुम्. मलयाळम प्रभु. படிங்க பிரபு. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. अतचैनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तथापि त्वं महाबाहो नैनं शोषितुम् अर्हसि. हरे कृष्णा. पद्मापन माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माताजी. अदच्चैनं नित्यजातं नित्यं वा मन्यसे मृतं तदापि त्वं महाबाहो नैवं शोचितुम् अर्हसि. हरे कृष्ण. हरे कृष्ण. सार्वजनिक माताजी படிங்க.
Hare Krishna Prabhuji. அவங்க குழந்தைங்க படிப்பாங்களா? அவளை ட்ரை வேணா பண்ண சொல்றீங்க பிரபுஜி. நிக்கிதாவை ட்ரை பண்ண சொல்லுங்க. சரி நீ சொல்லு பாப்பா. அத சைன்யம் நித்யஜாதம் சேர்ந்து படிங்க. अथ चैनं नित्यजातं நித்யம் வா மன்யசே மிருதம் नित्यं மன்யசே मन्यसे मृतं ததாபி த்வம் तथापि त्वं மகாபாஹோ महाबाहो நைனம் சோச்சித்தும் அர்ஹசி नैनं सोचितुम् அர்ஹசி. अर्हसि வெரி நைஸ். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். டெய்லி ட்ரெயின் பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. प्रभुजी ஹரே கிருஷ்ணா. டெய்லி ட்ரெயின் பண்ணுங்க மாதாஜி. நல்லா படிக்கிறாங்க. சரிங்க பிரபுஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. அதா சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யே சமிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய பயங்களை உடையோனே நீ கவலைப்படுவதற்கு காரணம் எதுவும் இல்லை. எதுக்கு கவலைப்படாங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. अदर्पीनं नित्यजातं नित्यं वा मान्यसे मृतं तदापि त्वं महाबाहो नैनं शोषितुम् अर्हसि. हरे कृष्ण. थैंक यू माताजी. सो सुधा माताजी. ஹரே கிருஷ்ண பிரபு. हरे कृष्ण. அதசைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. நைனம் சோசிதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவன் படிக்குமா பிரபுஜி? படிங்க படிங்க. இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய புயங்களை உடையோனே நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்தச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. நைனம் சோசிதும் அர்ஹசி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் போகலாம். நம்ம 2.27 இது நிறைய தடவை பிரபுபாதர் வந்து கோட் பண்ணியிருப்பார். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஓகே. இதுவே ஆன்மா ரிலேட்டட் இறப்பு பிறப்பு பற்றி தான் சொல்கிறார் கிருஷ்ணர். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜாத்தஷஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியத்தே நத்வம் சோசிதும் அர்ஹசி. जात्यशहि ध्रुवं मृत्योर् ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्ये अर्थे नत्तं शोषितुम् अर्हसि. नत्तं शोषितुम् अर्हसि. शोषितुम् अर्हसि லெமெண்ட் நத்வம். நீ வந்து வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்கிறார். என்னன்னா யார் ஒருத்தர் பிறப்பு எடுத்தாரோ அவன் நிச்சயமாக இறந்தான். இறந்த பிறகு ஒருத்தர் நிச்சயம் பிறப்பு எடுப்பார். அதனால் இந்த உன்னுடைய கடமையை பண்ணுறதுல நீ வந்து கவலைப்பட வேணான்னு சொல்லி அர்ஜுன கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே. ஜாத்தஷி துருவோர் மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்தசிச்ச துருவம் ஜன்ம மிருத்தசிச்ச. இப்போ இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டு, பிறந்தவங்க இறக்கும். அதான். ஓகே. இப்போ டேக் பர்த் இஸ் ஷூ டு டை. ஆஃப்டர் டெத் ஒன் இஸ் ஷூ டு டேக் பர்த் அகெயின். தஸ்மாத் அபரிஹாரியத்தே. இதனால் நீ பண்ண வேண்டிய கடமையில் நீ தவறாத. நத்வம் சோசி மருகசி. கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. இப்போ படிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட் லைன் வந்துடலாம். சுதா மாதாஜி ஃபஸ்ட் லைனு. ஜாத்தஷி த்ருவோ மிருத்யோ த்ருவோ மிருத்யு மிருத்யு கரெக்ட் தானே? கரெக்ட் மிருத்யு கரெக்ட் தான். ஜாதஸ்யஹி த்ருத்வோ மிருத்யோர் ஜாதஸ்ஹி த்ருத்வோ மிருத்யோர் ஜாதஸ்ஹி த்ருத்வோ மிருத்யோர். மிருத்யு. வெரி நைஸ். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி 2வது லைனு.
ध्रुवं जन्म मृतस्य च ध्रुवं जन्मं त्रुदस्य ध्रुवं जन्मं त्रुदस्य स ध्रुवं जन्मं त्रुदस्य स ध्रुवं जन्मं त्रुदस्य स. அது ஜன்மம் கிடையாது, துருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச. ஓகே, ஜன்மம் त्रुदस्य स. ஜன்மம் சொல்ற, ஜன்ம ஜன்ம மிருத்தஸ்ய ச. மிருத்தஸ்யங்கிறது இறக்குறது. ஓகே, அதுவும் என்ன ஃபேக்ட்னா பிறந்தா இறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இறந்தா பிறக்கணும். ஓகே, பிறந்தவன் இறக்கணும். யார் பிறந்தாலும் இறக்கணும். ஓகே, பிறப்பு எடுத்தாலும் இறக்கணும் அப்படி சொல்றாரு. ஓகே, ஸோ அதான் அவன் சொல்றாரு. ரெண்டாவது லைன் வந்து துருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச. ஸோ இறந்தா பறக்கணும் அந்த மாதிரி. ஓகே, மூணாவது லைனு பிருந்தா மாதாஜி, மூணாவது லைனு தஸ்மாத் அபரிஹாரியர்த்தே अपरिहार्ये अर्थे तस्मात् अपरिहार्य अर्थे अपरिहार्ये तस्मात् अपरिहार्य हार्ये अपरिहार्ये तस्मात् अपरिहार्य अर्थे आर्ये अपरिहार्य अर्थे अपरिहार्ये अपरिहार्य अर्थे हार्ये हार्ये वரும். हार्ये तस्मात् अपरिहार्ये अर्थे. ஓகே, அதெல்லாம் மேலே போட்டிருப்பாங்க பாருங்க தமிழ்ல. तस्मात् अपरिहार्य अर्थे. ஓகே, கரெக்ட். ஓகே, சொல்லிட்டீங்க. ஓகே, மேலே வாசி பண்ணுவோம். நாலா லைனு நத்தம் சோசித்தும் ஹர்ஹசி. மேலே வாசி பண்ணுவோம். नत्वं शोषितुम् अर्हसि. हरे कृष्ण प्रभुजी. படிங்க 4 விட்டு படிச்சிருங்க. हरे कृष्ण प्रभुजी. 4 விட்டு நத்தம் नत्वं शोषितुम् अर्हसि. नत्वं शोषितुम् अर्हसि. नत्वं शोषितुम् अर्हसि. ஓகே, नत्वं शोषितुम् अर्हसि. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சாரி படிக்க முடியுமா? जातस्य ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्यर्थे न त्वं शोचितुम् अर्हसि. ஆசினி जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्यते न त्वं शोचितुम् अर्हसि. நத்தம் சோசித்தும் ஹர்ஹசி. மரபம் ஆயிடுச்சா? வெரி நைஸ். ஓகே, ஓகே. இப்போ சார்பதி மாதாஜி படிங்க. हरे कृष्ण प्रभुजी. हरे कृष्ण. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्यते न त्वं शोचितुम् अर्हसि. हरे कृष्ण. लक्ष्मी माताजी. जातस्य हि ध्रुवो मृत्युः त्वं जन्म मृत्यस्य च तस्मात् अपरिहार्यते न त्वं शोषितुम् अर्हसि. ओके, हरे कृष्ण. थैंक यू माताजी. ईश्वर जैसे मर्जी படிங்க. जातस्य ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य तस्मात् अपरिहार्यते न त्वं शोचितुम् अर्हसि. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. தவிர்க்க முடியாத கடமைகளை செய்வது நீ கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் கடமையும் பண்ணுன்றார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சுதா மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्यते न त्वं शोचितुम् अर्हसि. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. பிரபுஜி, இது எப்படி பிரபுஜி புரிஞ்சுக்கிறது? தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னா என்னது பிரபுஜி? அப்படின்னா அர்ஜுனனுடைய கடமை வந்து சண்டை போடுறது. சண்டை நடந்ததுன்னா எல்லாரும் இறந்துருவாங்க. ஓகே, அதனால அர்ஜுன் சொல்ல சண்டை போட மாட்டேன்றோம். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கவங்களாம் இறந்தாலும் திருப்பி பிறப்பாங்க, நீ கவலைப்படாத. இவங்க வந்து ஒரு பழைய ஆடைகளை கலைஞ்சிட்டு புதிய ஆடைகள் மாற்ற மாதிரி தான், அதனால் நீ சண்டை போடுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. ஓகே, பின்னால் இறக்க போகிறத நினச்சி அர்ஜுன் வருத்தப்படுறாரு.
ஏற்கனவே இறந்தவங்க நினச்சி அவர் வந்து பின்னால் நடக்க போது இப்படிலாம் எல்லாரையும் கொண்டுருவோம், தாத்தா குருமார்கள்லாம் கொண்டுருவோம், அவங்களெலாம் கொண்டாங்கன்னா எப்படி வாழ முடியும்னு சொல்லி அர்ஜுன் வருத்தப்படுறாரு. அதனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அவங்க இறந்தாலும் அவங்க திருப்பி உடல் கிடச்சிரும். இப்போ அவங்க வந்து நீ பண்ணாட்டாலும் காரியம் பண்ணாட்டாலும் அவங்க இறந்துடுறாங்க, நீ ஒரு கருவியாக இருந்து காரியத்தை பண்ணுன்றார். ஓகே, தவிர்க்க முடியாத காரியங்களை பண்ணுறதுக்கு நீ வந்து இது பண்ணாத, கவலைப்பட வேணான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ லக்ஷ்மி மாதாஜி படிச்சிங்களா? ஓ சாரி, ஓகே. மலையாளம் படிச்சிங்களா? நான் படிக்கிறேன் பிரபுஜி. படிச்சாங்க. படிச்சாங்களா? சரி, நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் படிப்பீங்க? சரி, நீங்கள் படிங்க அதுக்கு படிங்க, நீங்கள் படிங்க. ஜாதஸ்ய சீத்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய தஸ்மாத் அபரிஹர்யோ அர்த்தோ நாத்வம் சோஷிதம் அர்ஹசி. இந்த 3ஆம் லைன் மாத்திரம் உங்களுக்கு வரமாட்டேங்குது. தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே. ஓகே, தஸ்மாத் அபரிஹர்யே அர்த்தே. அந்த ஹாக்கு அப்புறம் ஹா சொல்லணும், ஹாரியே அர்த்தே. ஓகே, ஆமாம், அபரிஹார்யே அர்த்தே. ஓகே, அது 3ஆம் லைன் படிச்சு படிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத் அபரிஹார்யே அர்த்தே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பத்மா அப்பன் மாதாஜி. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण. जातस्य हि ध्रुवो मृत्युर्ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहार्येऽर्थे न त्वं शोचितुमर्हसि. हरे कृष्ण. हरे कृष्ण. थैंक यू माताजी. मलयालम प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण. जातस्य ध्रुवं जन्म मृत्यस्य च तस्मात् अपरिहार्येऽर्थे न त्वं शोचितुम् अर्हसि. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ எல்லாரும் படிச்சோம் நினைக்கிறேன், யாரையும் மிஸ் பண்ணல. ஓகே, இப்போ இது முடிச்சு கிளாஸ் பிரபுஜி நீங்க ஒரு வாட்டி அதை படிச்சிடுறேன். 2 படிக்கிறேன். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேऽர்த்தே ந த்வம் சோஷிதும் அர்ஹசி. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு நாளைக்கு அனுப்புகிறேன். நைட் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு வந்து இந்த இது என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவோம் க்ளோஸ்லும் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புகிறேன். ப்ளேலிஸ்ட்டு சொல்லுவாங்க, அது நிறைய வீடியோ இருக்கும். அது வரையும் அப்புறம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அந்த ப்ளேலிஸ்ட்டை. நீங்கள் ஒரு கிளாஸ் நடந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இப்போ இன்றைக்கி 3 ஸ்லோகம் படித்தோம். அந்த 3 ஸ்லோகத்தை படிக்கிறேன். 3 ஸ்லோகம் வந்து ஆன்மாவை பற்றி தான் படிக்கலாம். அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகாரியம் முச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதும் அர்ஹசி. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் மாமன்யசே மிருதம் அதாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேऽர்த்தே ந த்வம் சோஷிதும் அர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு. எல்லா விஷயங்களும் இப்போ நான் படிக்கலாம். வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்தர்பேவ ச பதிதானாம் பாவனேபிய வைஷ்ணவேபியோ நமः. ஆனந்தकोटि वैष्णव की नामाचल श्रीदास ठाकुर की इथाई गौर प्रेमानंदे. हरि हरि ओम. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरे बोल. नेक्स्ट वीक श्लोகம் 28 प्रभु. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்லோகம் வந்து 28 கரெக்டாக. 228. தேங்க்யூ பிரபு. हरे कृष्णा प्रभुजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. थैंक यू प्रभु जी. हरे हरे कृष्णा. कृष्णा. हरे कृष्णा प्रभुजी. प्रणाम. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माताजी. प्रभु जी. हरे कृष्णा माताजी. सुनिए हमारा हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण. हरे कृष्णा माताजी. प्रभु கிளாஸ் முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா? இல்லை சீக்கிரமா 9 o'clock ஆகிடுச்சு. हरे
ஹரே கிருஷ்ணா. நீ என்ன சாப்டர் பார்த்தோம் ஆசி? 15 16 என்னென்ன சாப்டர் பார்த்தோம் இன்னைக்கு? ஆ ஆமாம், அதான் காலையில் படிய வைக்கிறது தானே. பதினஞ்சு 16 25 26 27 ஆமாம்மா, கரெக்ட் 25 தான் சொன்னேன். 25 26 27 போன டைம் படிச்சேன் 24. அப்ரூவ் பண்ணியா? ஓ, பிக்கப் பண்ணவே இல்லையா? 6th மார்ச் தான். இன்னைக்கு கிடையாதா? பாரு, இன்னைக்கு கிடையாது நினைக்கிறேன். ஆமாம்மா, கரெக்ட்